ஆசிரியரை மாணவர் தாக்கிய சம்பவம் போலீஸ் விசாரணைக்கே விட்டுவிடுகிறோம். கல்வி அமைச்சர் கூறுகிறார். ஸ்லாங்கூர் காஜாங்கில் உள்ள ஓர் இடைநிலைப் பள்ளியில் 2ஆம் படிவ மாணவன் ஒருவன் நேற்று ஆசிரியரை முகத்திலேயே குத்தி தாக்குதல் நடத்திய சம்பவத்தை கல்வி அமைச்சு போலீசாரிடமே விட்டுவிடுவதாக அதன் அமைச்சர் ஃபட்லினா சீடேக் தெரிவித்துள்ளார். கல்வி அமைச்சை பொறுத்தவரை நடப்பில் உள்ள விதிமுறைகளை அடிப்படையாக கொண்டு இவ்விவகாரத்தை கையாளும். அதேவேளையில் இந்த சம்பவத்தை போலீஸ் துறை கையாளுமானால் மேல் விசாரணைக்கு ஏதுவாக இந்த விவகாரம் முழுமையாக போலீசாரிடம் ஒப்படைக்கப்படும் என்று அமைச்சர் தெளிவுபடுத்தினார். உடற்பயிற்சி பாடத்திற்கு மட்டம் போட்டதாக கூறப்படும் 14 வயது மாணவனை ஆசிரியர் கண்டித்ததில் அதிருப்தி கொண்ட அந்த மாணவன் ஆசிரியரை முகத்திலேயே குத்தி தாக்குதல் நடத்திய சம்பவம் காஜாங் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பள்ளி வளாகத்திற்குள் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் முன்னிலையில் நிகழ்ந்த இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பான காணொளி சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது. இச்சம்பவம் தொடர்பில் அந்த மாணவனை கைது செய்த போலீசார் விசாரணைக்கு ஏதுவாக 2 நாள் தடுப்பு காவல் அனுமதியை நீதிமன்றத்தில் பெற்றுள்ளனர். பள்ளி வளாகத்திற்குள் ஆசிரியர்கள் முன்னிலையில் நிகழ்ந்த இந்த சம்பவத்தை தங்கள் கைபேசியில் பதிவு செய்த ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா என்று செய்தியாளர்கள் வினவியபோது சம்பந்தப்பட்ட ஆசிரியர்களுக்கு கவுன்சிலிங் எனும் நல்லுரை வழங்கப்படும் என்று பதில் அளித்தார்.